சிசர் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது விங் டோர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 விதமாக நம்ம வந்து இந்த டோர்ஸை வந்து ஓப்பன் பண்ண முடியும், லாக் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்று வந்து இங்கே நமக்கு வெளியிலேருந்தே வந்து ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. 2வது கீஸ் மூலமாகவும் பண்ண முடியும். 3வது உள்பக்கமும் நமக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு லாக் பண்ணுறதுக்கு 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது சென்ட்ரு கன்சோலில் ஒன்று அண்டு டோரோட உள்பக்கத்துலையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய ஓப்பன் பண்ணுவோம். சிங்கிள் ப்ரெஸ் பண்ணாலே போதும், நமக்கு வந்து டோர் ஓப்பன் ஆகிடும். அண்ட் சென்சார்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 சென்சார் கொடுத்துருக்காங்க. சைடில் 2 சென்சாரு, மெயினாக டோரில் நமக்கு சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உள்பக்கம் வந்து நான் லாக் பண்ணுறேன். இந்த டோர்ஸ் பற்றி சொல்லணும்னா நமக்கு வந்து 90s பிகினிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விங் டோர்ஸ்ன்றதெல்லாம் பயங்கர ஃபேமஸ்ஸு. நீங்கள் படையப்பா படத்தில் பார்த்தீங்கன்னா நீலாம்பரி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து பயங்கர வைரலாக பேசப்பட்ட ஒரு ஸ்டைல்னு சொல்லலாம் இது. அதுக்கப்புறம் பெருசாக காணாமல் போயிடுச்சு, ஏன்னா யாருமே அஃபோர்ட் பண்ண முடியல. அண்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ வந்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் இந்த சிசர் டோர்ஸ். அண்ட் ஓகே, நமக்கு இங்கே வந்து இந்த டோர் அன்லாக் கூடிய சுவிட்ச் இருக்குது, பட்டன் இருக்குது. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சென்சார் கொடுத்துருக்காங்க. அதாவது சப்போஸ் வந்து டோர் ஓப்பன் பண்ணும்போது மேலே ஏதாவது ஸ்லாப் ஏதாவது ஒன்று டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, ஓப்பன் பண்ண முடியாதுன்னா சென்சார் மூலமாக ட்ராக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும், ஓப்பன் ஆகாது. ஸோ அந்த மாதிரி அண்ட் 2வது சென்சார் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நைஸ்.